ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாடுறா. ஒரே நிமிஷம் தம்பியலா சேது மாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி. ஒரே நிமிஷம் நான் சீரியஸாவே சொல்றேன், அமைதியா இருங்கடா. ஆனா இது மாசுக்காக என்னை கலாய்க்கிறாங்கன்னு. அதாவது ஒரு நிமிஷம் இருறா தம்பி, ஒரு நிமிஷம் இருறா, ஒரே நிமிஷம் இருறா தம்பி, ஒரு நிமிஷம் இருறா. என் அன்பு தம்பி, இதைத்தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொன்னேடா. சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேது மாமா அண்ணன் என்னை வச்சு செய்யறாப்புல. நான் மாமா ரெடி ஆயிடுச்சா, இறக்கியாச்சா அப்படின்றாப்புல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா. அதான் உண்மை மாமா. வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம், கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களுடையது. உங்களை நினச்சிக்கிட்ட நான் நம்பிக்கையோடு இருக்கேன். கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம், என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க, என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியலை. அப்படி ஒரு மேடை இது. இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை, இங்கே இருக்கிற இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது. அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆறுதல் வச்சு என்ன கேமராமேன் அப்படி லைட்டு வரப்போ அவங்க அஸ்டண்ட் தர்மாக்குள்ள வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வர விசில் சட்டை எல்லாமே வெற்றிமாறன் மேலே பட்டு தான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே. நினச்சி கூட பார்க்க முடியானே, நீங்கள் தானே, நீங்கள் மட்டும்தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில், நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில், அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கர்டன் படமே உருவாச்சு. அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா, எப்போவுமே எந்த ஒரு நேரத்தை, அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தான் இருக்குது. ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல. அவ்வளோ பெரிய ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷ் மாமா, உன்னுடைய பேசில் எப்போவுமே நான் உன்கிட்ட பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுகிறப்பவோ நான் எங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே, அது ஓகே மாமா, டன்னுடா மாமா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும், ஒரு சின்ன வீடியோ வந்தாலும், எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, மாமா அந்த வீடியோ பார்த்தேன்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்குறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துடுவேன்டா, ஓகேடா, இது சொல்ல மறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்டா, ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா, அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு, அது ஒன்று விருப்பம்டா, நீ போகாமல் கூட போ, ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்லா ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன்டா, அதை நான் உனக்கு அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு நண்பன் மாமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்போவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ரொம்ப நன்றி மாமா. எங்கள் அண்ணன் சசிகுமாரனே, உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்கிற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்கே செஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். டைரக்டர் சார் அதையா சொன்னேன், எப்படி கேட்கலான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க,
அப்படின்னு சுப்பிரமணியபுரத்தில் அண்ணன் டைலாக் எழுதியிருந்தாரு. அதனால குத்துனவன் நண்பனா இருந்த இதுதான் மறந்துடுவேன்டா, ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்குடா, குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பிடுவேன் நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வேண்டி கேட்பாரு எங்க அண்ணன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா இதே போல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்புல. டேரக்டர் சார் அண்ணே நான் மட்டும் கேட்குறேன், குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே. இல்லை சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க, இல்லாட்ட புடிச வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அன்னைக்கிட்ட வந்து சொன்னேன். வெற்றி நான் அதான் சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்றோம். அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் என்கிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணே கேட்போம்ண்ணே அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க, நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஆசைப்படுறாரு அவர் தான் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டாரு. அண்ணே என்னாச்சுண்ணே? இல்லைண்ணே அண்ணே ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், டேரக்டர் சார் எப்போ ஃப்ரீ ஆக போன்னு சொல்லுங்க, கதை கேட்போம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்ட கதை கேட்டார். அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கின்றாரு. அதுக்குள்ளே குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்கிறக்குள்ளே பின்னாடி பார்த்தா பல தட்டு அது இது விலைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கன்னே தெரியலை, எங்கே வச்சுருந்தாருன்னே தெரியலை. டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமான்றது. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்மள தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க. அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலைங்க எங்கள் அண்ணன். அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க. இல்லைங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்ருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க. ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறன் விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோடய இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் சசிகுமாரன் உங்களுக்கும் சமுத்திரக்கணி அண்ணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறையா படங்களை நான் எங்கள் கனியனை பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்கள் வந்து இந்த படத்தில் கடன் படத்தை நிற்கிறப்ப கூட கதை விட நான் நின்றுக்கலானே, ஆனால் நான் சுந்தரபாண்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே நான் பார்த்தேன். எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே. ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறேன்னு. அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கண்ணே, எப்போவுமே இருப்பீங்கண்ணே. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்காக மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொல்ல நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி. என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பிண்ணே. அண்ணன் சூப்பர்ண்ணே, அண்ணன் சூப்பர்ண்ணே. தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி, வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது, வண்டி என்கிட்ட உள் வாங்கி வச்சோம் போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்குது தம்பி, என்ன தம்பி பண்ணலான்டாப்புல. டவுட்டாகவே இருக்காதுங்கண்ணே. வெற்றிமாறன் அண்ணனே, நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து சும்மா நடிகன், நீங்கள் இப்போ இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகனாக நீங்கள் வெளில வருவீங்கண்ணே, ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே. அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்து கூட்டி போகும்னே. ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபஸ்ட்டு கன்ஃபார்மானு கேட்டாப்புல. தம்பி நான் பேசிட்டேன் தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. அண்ணே சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள். என்ன இது என்ன சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சு பிடிவேன், பேசாமல் போய் டவுட்லேயே இருக்காருங்க. சூப்பர்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல் நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி என்ன, நான் 2 டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி நீங்கள் தான் அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கன்னு. இல்லைண்ணே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்போ 2 ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாகவே போயிடுச்சுன்னு சீனை எப்போ எடுக்கிறது. சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டிங்கள, இதைத்தான் நான் அப்பயே டவுட் பட்டேன், நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி, நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிடும் தம்பி. ஒரு வேலை போயிட்டு இப்போ ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே, இப்படி போங்க பைபாஸில் போங்க, ரைட்டில் ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான். கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்கே ஆளுங்க நிற்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டவர் எங்கள் அண்ணன் வெற்றிமாறனே. நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன்,
இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டாரு. போய்கிட்டே மோசமான பரியாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குன்னு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் திரும்பி பார்த்து அங்கிட்டு எவன் ஆள் இல்லை, அங்கே லைட்டு கிட்ட ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு ஓடி ஆறுவினே. அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமுனே, அந்த டிராவல்ஸ் வரும்போது டிராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறிவேன் தம்பி. சாரிண்ணே, பிரேக் பிடிக்கலண்ணே, வண்டியை நேராக போயிடுச்சுனே அப்பெல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல. ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சால் நான் கண்டிப்பாக நம்ம 2 பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றுமனை கொடுத்த பாதையிலே போய்கிட்டே இருக்கின்றேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி. ஒரு பஸ் 2 கீ இருக்குது தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ். அந்த 4 ஹோட்டலில் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி.